தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாமி மா பெரியவா சரணம், மா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாமி மா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார்கண சித்தம் ஞானந்த சாந்தரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரம் பிரணமாவதானம் கலியுக தெய்வம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு தமிழரசுக்கு நிஜமான சிரிப்பை அருளிய பெரியவா. இது ஸ்ரீ கணேஷ் பெரியசாமி அப்படிங்கிறவர் நம்ம சேனலை தினமுமே பார்க்குறவர், தினமும் கமெண்ட் பண்ணுறவர், தாரிணி கிருபா அப்படிங்கிற ஒரு பேரில். அதனால் அவர் சொன்ன பிறகு தகவலில் நான் இவரை காண்டாக்ட் பண்ணி அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசணும். அதை இப்போ நான் ஒரு 10-15 நிமிஷமாக கொடுக்குறேன், ட்ரை பண்ணுறேன். முடியாத காரியம் பெரியவாளுடைய அனுகிரகத்தோடு நடக்கட்டும். இது சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் அவருக்கு ஒரு 34-35 வயசு தான் ஆகுது. இந்த கார்மெண்ட்ஸு ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வேறு கம்பெனிகள்லேருந்து அவர்கிட்ட வந்தவுடனே அதை வாங்கி வச்சு அதை செக் பண்ணி அந்தந்த பார்ட்டிஸ்க்கு அனுப்பணும். அவர் அந்த வேலையை தான் பார்க்குறார். அவருக்கு வீடுன்னு ஒன்றும் கிடையாது, ஓப்பன் இடத்துல தான் ஏதோ பண்ணுறாரு, அவ்வளோதான். அப்படி இருக்கவரை பெரியவா எப்படி காப்பாற்றணும்னு பெரியவாளுக்கு தெரியும். அதுக்கு இந்த செக் பண்ணி கொடுக்கறதுல அந்த இதில் பக்கத்தில் ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இவர் இருக்கிறது இவர் சதீஷ்குமார் இருக்கிறது பெருந்துறை, ஈரோடு, அதில் இருக்கக்கூடிய நிச்சம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அதை செக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 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 அம்மா இருந்தா. அவள் ஸ்ரீமதி கல்பனா. அவள் யார் அப்படின்னா நம்ம அந்த பெரிய சாமின்னு சொன்னோமே அவருடைய ஒய்ஃபு. அது மூலம் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி தகவல்லாம் கிடைக்கும். அதனால் இப்படி கிடச்சிருக்கு. அவள் செக் பண்ணி அவகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும். ஒரு நாளைக்கு அவர் சதீஷ்குமார் வெளியில் நின்று ஃபோனு இந்த மொபைல் பேசியிருந்தார். அவர் எந்த இடத்துல வேலை செய்கிறாரோ அதுக்கு வெளியில். அப்போ இந்த அம்மா அவர்கிட்ட ஒரு மகாபிரியா ஃபோட்டோ கொடுத்து, இதை நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கோங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அது நல்லபடியாக இருக்கும், இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு கொடுத்துட்டு அவள் போயிட்டாலாம். பெரியவா வந்தாச்சு அவருடைய லைஃப்பில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது நடந்தது டிசம்பர் 2017ங்கிறார். 2018 சதீஷ்குமாருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறத்துலேருந்து அவருக்கு 2-2.5 வயசில் பிரச்சனை தெரிய ஆரம்பிச்சிது. அவனுடைய சித்தம் இல்லாமல் அவன் கொஞ்சம் சிரிப்பான். அந்த பையனுக்கு பேர் தமிழரசு. இதை விஷயமாக அவருக்கு கொஞ்சம் கவலை வந்தது. அதனால் முதல்ல என்ன பண்ணார், கோவில்களுக்கெல்லாம் போய் விசிட் பண்ணி, ஏன்னா பாரம்பரியமாக பார்த்தா கடவுளை நம்பாத குடும்பமாக இருக்குது அப்படின்னா, கடவுளை நம்புகிறவர் இவர். ஏன்னா இது ஜோசியம் சொல்கிறார். அது மூலம் அது எல்லாருக்கிட்டையும் பணத்தை கறந்து வாங்கி சொல்கிறது இல்லை, நியாயமான இதை சொல்லி அவளுக்கு நிறைய நடக்கிறது அப்படிங்கிறார். பெரியவா வந்ததுலேருந்து, பெரியவா படம் அந்த திருவுருவம் வந்ததுலேருந்து அவருக்கு நல்லாவே பளிச்சிருக்கு அப்படிங்கிறார். அதனால் இவர் எல்லா கோவில்களுக்கும் போய் ஸ்தலங்கள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டார். ஆனாலும் அவ்வளோ ஒன்றும் நடக்கலை. பெரியவாளை நம்பினால தான் நடக்கும் இனிமேல். அதனால் முதல்ல ஈரோடில் இருக்கக்கூடிய குமரன் ஹாஸ்பிட்டல் நியூரோ சர்ஜன் அவர் போய் பார்த்தார். ஆகஸ்ட் 2020 இவனோட பிரச்சனை பிரைமரி ஜென்ரலைஸ்டு சீசர் அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா இவர் கொஞ்சம் இன்டர்நெட்டை கொஞ்சம் தமிழில் போய் பார்த்து கண்டுபிடிப்பாராம். இவர் 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காரு, இருந்தாலும் அதில் இல்லைன்னு இவர் புரிஞ்சினார். அப்புறம் 2வது பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். அவள் என்ன சொன்னால் ஃபெப்ரைல் சீசர் அப்படின்னா 2 வருஷம் இதை அவள் கொடுத்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் எடுத்துட்டார். பட் ஒன்றும் உபயோகம் ஒன்றும் இல்லை. 3வதாக 1 வருஷம் கழித்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேஜி ஹாஸ்பிட்டல் அங்கே போய் டாக்டர் ராமகிருஷ்ணன் கிட்ட பார்த்தார். அவர் மூளையில் ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு, அப்போ தான் சரியாகும் அப்படின்னாராம். அவளுக்கு சர்ஜரிலாம் பயப்படுவாள். அதனால் இவள் வேணான்னுட்டா, அதோடு அது முடிஞ்சிடுது. அப்புறம் 4வது கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது டாக்டர் அஸ்வந்த் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய டாக்டர். அவளை போய் கார்த்தால ஒரு 2 மணிக்கு போனால் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி யாரோ கேன்சல் பண்ணியிருக்கா வராமல். அதனால் இவருக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இவர் அவரை பார்த்துருக்கார். பார்த்ததுனால அவர் ஃபோக்கல் சீசர் அப்படின்னு சொல்லிட்டு
வந்து அவருக்கு அது சொல்லியிருக்கார். ஆனால் இவர் அதுவும் அவர் சொன்னதும் அவர் செக் பண்ணி பார்த்தாருன்னா கூகுளில் அந்த மாதிரி இவருக்கு தோணலை, அதுவாக இருக்காது அப்படின்னு தோணித்து. ஒரு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் 5வதா நிம்ஹான்ஸ் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் பெங்களூர் போனார். இங்கே 100% க்யூர் இருக்குதுன்னு அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தகவல் கிடச்சிது. அது கேள்விப்பட்டு போனாராம். ஹாஸ்பிட்டலில் 3 நாள் அவள் தங்கியிருக்கார். ஏன்னா இப்போ வந்து அங்கே கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டைம்னு ஏதோ கொஞ்சம் ஒர்க் பண்ணல ஹாஸ்பிட்டல். அதனால் 3வது நாள் பார்த்தாருன்னா அந்த அசிஸ்டன்ட் டாக்டர் தான் இது பண்ணியிருக்கார். அவர் பார்த்துட்டு அவர் ஏதோ கண்டுபிடிச்சி ஏதோ இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். கூட ஹெல்ப்பர் ஒவ்வொரு தடவை இவர் போகும்போதும் யார்கிட்டயாவது கார் வாங்கிட்டு போவார். ஏன்னா பையனை கூட்டின்னு போனால் ஃபேமிலி போகணும், அதுக்கான பெட்ரோல் செலவு, டிரைவருக்கான செலவு. இப்போ இந்த டைம் ஹெல்ப்பரை கூட்டின்னு வந்தாருன்னா அந்த ஹெல்ப்பருக்கு அவனுக்கு ஷர்ட் பேண்ட்டெல்லாம் எதாவது வாங்கி கொடுக்கணும் பாவம், ஏன்னா தங்குற மாதிரி ஆகிடுறது. அதனால் அதெல்லாம் இவர் செலவுக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட்டு எல்லாம் நடந்திருக்கு. ஒரு தடவை அதுக்கான செலவெல்லாம் இருக்குது, நிறைய செலவு தான் இருக்குது. 3 நாள் ஆகிடுத்து. 4வது நாள் இது வந்த பிறகு வந்து அவர் மெயின் டாக்டர் பார்த்துட்டு அவர் வந்து இது பண்ணார். ஏற்கனவே இருந்த மெடிக்கல் ஃபீல்ட்ஸ் வந்து யாருமே எந்த டாக்டரும் பார்க்குறதில்ல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக வேறு சொல்கிறார் அவர் சதீஷ்குமார். அந்த ட்ரைனிங் டாக்டர் வந்து ஆப்சன்ஸ் சீசர்னு அவர் சொன்னாராம், அவர் ப்ரெடிக்ட் பண்ணாராம். 4வது நாள் கழித்து அவர் பார்த்த டாக்டரும் அதே தான் சொல்கிறார். ஸோ அதுலேயும் அவருக்கு திருப்தி கிடைக்கல. ஏன்னா அது மாதிரி அவருக்கு தோணலை நம்ம இவருக்கு நம்ம சதீஷ்குமாருக்கு. அப்புறம் வந்து இன்டர்நெட்டில் வந்து அவர் 6வது என்ன பண்ணார், யூடியூப்பில் வந்து ரஞ்சித் குமார் மனோகரன் அப்படின்னு ஒருத்தரோட இதை பார்த்தார். அந்த வந்து வீடியோ அவர் போட்டிருக்கார். அவர் வந்து அதை பற்றி அவர் என்ன பண்ணுறான்றது ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் போரூரில் மெட்ராஸில் அவர் வந்து அதை பார்த்து அவர் வந்து அவருடைய அந்த இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வீடியோ பார்த்தா அவருக்கு கன்வின்சிங்காக இருந்தது. ஏன்னா அந்த பையன் அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் இவருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது பையனோட பிரச்சனைக்கு. அதனால் இவர் வந்து என்ன பண்ணார், அதுவும் இல்லாமல் வந்து இவர் அதை செக் பண்ணி வீடியோ பண்ணிகிட்டே இருக்கும்போதே ஒய்ஃபை கூப்பிட்டு அந்த இவர் வந்து டாக்டர் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் 3வதாக பார்த்தவர். அவர் வந்து ஒரு இடத்துல வந்து இவரை பற்றி எழுதியிருக்கார். இந்த டாக்டரை ஒன்றா போய் பாருங்க, ஏன்னா வந்து அவர் தான் சரியாக பண்ணுவார்னு ஒரு ரெஃபரன்ஸ் எழுதி வச்சுருக்கான் ஃபோன் நம்பரை. அந்த ஃபோன் நம்பரை இப்போ வாட்ஸ்அப் இதை கால் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்குங்கன்னு சொன்ன அந்த நம்பரும் மேட்ச் ஆச்சான். ஒய்ஃபை கூப்பிட்டு அதை எடுத்து பார்த்துருக்காரு, மேட்ச் ஆகிருக்கு. அப்போ இதான் இவர் கொஞ்சம் அந்த டைம் விட்டுட்டார், எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுவா வேணான்னு. இப்போ பார்த்தா அது மேட்ச் ஆகிடுது. அப்புறம் இவருடைய ஒய்ஃபு குழந்தைய கூட்டிட்டு இவர் வந்து அங்கே வந்தார். வந்துட்டு இப்போ ரஞ்சித் குமார் மனோகர் அந்த ரூம்குள்ளே நுழையிறச்சே அது பெரியவா அப்போ தானே ஏதாவது ஒன்று பண்ணால் தானே நடக்கும். அப்போ அந்த பையன் அதே மாதிரி அந்த சிரிச்சிருக்கான். அதை பார்த்துட்டு டாக்டர் பார்த்துட்டு அங்கே இருந்த அசிஸ்டன்ட் டாக்டர் நர்ஸ் அவள்லாம் இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னா ஒவ்வொருத்தரும் முழிக்கிறா. அப்போ வந்து அவர் சொன்னாராம், அவர் கரெக்டாக அதை பார்த்துட்டு ஜெலாஸ்டிக் சீசர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கான டெஸ்ட் அதெல்லாம் நடந்து அதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் இது பண்ணிவிட்டு டாக்டர் விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் கிட்ட போய் பார்க்க சொல்லியிருக்கா. அப்போது ஹைப்போ தலாமிக் ஹமர்டோமா அப்படின்னு நான் கேன்சரஸ் டியூமர் ஒன்று இருக்குது. இது வந்து சர்ஜரி பண்ணி எடுத்துடணும். எடுக்கலைன்னா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இது வந்து இப்போ சாதாரணமாக சீசராக இருக்குது, இது நேராக பெரிய அளவில் போய் பெரிய ஃபிட்ஸாக கூட மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இல்லை, இப்போ அதை எடுத்துடணும், எடுத்தால் நான் கேன்சரஸ் தான் எடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரி. 95% ஓகே இருக்கும். ஒரு 5% ஒரு சான்ஸ் வந்து எதாவது ஒரு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கண் தெரியாமல் போகிறது, லெஃப்ட்டு கை கால் அதெல்லாம் இது மாதிரி பண்ணுறது, வேலை செய்யாமல் போகிறது, இதெல்லாம் நடக்கலாம் அப்படி. அப்புறம் அவர் கொஞ்சம் ஹோப் கொடுத்து அதில் நல்லா கன்வின்சிங்காக பேசியிருக்கார். டாக்டர் விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி. அவர் தான் சர்ஜரி பண்ண போகிறார். இவள் 3 பேர் வந்து இது பண்ணும்போது அவர் நிறைய சொல்லியிருக்கார். இவாளுக்கு அது கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்திருக்கு. நான் வந்து இது நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ்லாம் மிஸ்கைட் பண்ணிவிடுவா, அந்த டாக்டர் சொன்னாராம். ஆனால் சில பேர் மட்டும்தான் வந்து அதை கரெக்டாக அப்ரோச் பண்ணி பண்ணுவாள். எல்லோரும் வந்து இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு தான் அப்படி ஆகிடுவா
அப்படின்னு அவர் சொன்னது உடனே இவர் ஒய்ஃபை அழுதுட்டாலாம், சரி இந்த டாக்டர் இவ்வளோ நல்லா பேசுகிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இவன் ஒத்துன்ட்டா, அது பரவாயில்ல சர்ஜரிக்கு ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு. அது வந்து சர்ஜரிலாம் முடிச்சுட்டு அந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆக்சுவலாக அவளை அதெல்லாம் மற்ற டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி இது பண்ணி எல்லோரும் வச்சு இவரை பார்த்து இது பண்ணி இவரை அதை காமிச்சாலும் அந்த இதெல்லாம் எக்ஸ்ரே ரிப்போர்ட் அந்த சர்ஜரி பண்ண ரிப்போர்ட்லாம் காமிச்சு இவருக்கு புரிஞ்சுது. அப்போ வந்து இவரும் நானும் பார்த்துட்டேன். இவரை வந்து முதல்ல படிக்காதவர்னு அவன் நினச்சா. இவர் வந்து படிக்காத 10வது படிச்சிருந்தா கூட இன்டர்நெட்லாம் பார்த்து இவ்வளோ அதை வந்து கண்டுபிடிக்கிறார். அவருக்கும் எனக்கும் நான் ஏற்கனவே பார்த்தேன், இது நல்ல ட்ரீட்மெண்ட்டுன்னு எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்குது எனக்கு அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ அவள் புரிஞ்சுனாலும் பரவாயில்ல, இவருக்கு வந்து இவருக்கும் நல்ல இது இருக்குது அப்படின்னு. அதனால் சர்ஜரி என்றைக்கு நடந்ததுன்னா 28 மே 2025 நடந்திருக்கு. 100% அதில் சர்ஜரி பெர்ஃபெக்டாக எடுத்து. அதனால் இப்போது அவனுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த விஸ்வநாதன் ரூமில் முதல் நாள் வந்து போகும்போது ஜஸ்ட்டு கன்சல்டேஷன் மாதிரி போகும்போது அவருக்கு பின்னாடி வந்து மகாபரிவா படம் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த இவர் வந்து எழுதி கொடுத்துருக்கார் இல்லையா, அந்த இதுலேயே வந்து இவருடைய ரெஃபரன்ஸு இவர் ரஞ்சித்குமாரை பற்றி எழுதி கொடுத்தவர் இருக்கார், டாக்டர் KMCH ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அஸ்வந்த் அப்படின்வர். அவர் இதுலேயும் வந்து பெரிய அவருடைய சீட்டுக்கு மேலே பெரிய மகாபரிவா படம் இருந்தது. ஸோ அது வந்து கண்டினியூ ஆகுது. அது அங்கே இருந்திருக்கு, அங்கே கொஞ்சம் இருந்திருக்கு. அவர் தான் அந்த ரெஃபரன்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்தா இங்கே வந்துருக்கு. இங்கே வந்து இவர் போயிட்டு டாக்டர் விஸ்வநாதன் கிட்ட வரும்போது கரெக்டாக பார்த்தா அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே கவனிக்கலையாம். 2வது தடவை இவரை கூப்பிட்டு வாழலாம் அந்த சர்ஜரி முடிஞ்ச உடனே பேசி அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தா அவருக்கு பின்னாடி மகாபரிவா படம் இருக்கிறத இவர் பார்த்துன்ற உடனே அப்போ தான் புரிஞ்சுது, மகாபரிவா வந்து அங்கேயும் இருந்திருக்கார், கைட் பண்ணியிருக்கார், இங்கேயும் இருந்திருக்கார். ஸோ மகாபரிவாருடைய இதில் தான் வந்து இது கம்ப்ளீட்டாக சரியாச்சு. அதுவும் இல்லாமல் இந்த பையனுக்கு அஷ்டமத்தில் சனி, அவருக்கும் நேரம் சரியில்லை, அவருடைய இதுபடி ஜாதகம் பார்க்குறதுனால. அப்புறம் வந்து இப்போது வந்து பார்த்தா அதெல்லாம் முடிஞ்சிருத்தா. அதனால் பர்ஃபெக்டாக அவருக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போதே அவனுக்கு பையனுக்கும் நல்ல பீரியட் இருக்குது, இவருக்கு நல்ல பீரியடாக இருக்குது. அப்புறம் இந்த டாக்டர் இப்போ விஸ்வநாதன் எடுத்துட்டா, பேரே வந்து மகாபரிவா விஸ்வநாதன் தான், பரமேஸ்வரன் இது. அப்புறம் ஒரு பரமேஸ்வரன் இதை கூட அங்கே வந்தால் கொஞ்சம் 5 நாள் தங்கியிருந்த போது பெங்களூரில் 5 நாள் இருந்தபோது 4 நாள் இருந்தபோது அதை வாங்கியிருக்கார். பரமேஸ்வரனுடைய ஒரு ரூபத்தை வாங்கியிருக்கார். இப்போ முதல்லையே வந்து அந்த கல்பனா அம்மா வந்து இவருக்கு பெரியவாளை கொடுத்துருக்கா. அங்கே இவருக்கு அந்த ரெஃபர் பண்ணி எழுதினவர், இவரையும் பார்த்துக்கோன்னு அங்கே எழுதினவர் பார்த்தா அந்த இவரும் அதை எழுதியிருக்காரு கரெக்டாக, அஸ்வந்த் குமார் அப்படின்றவர். ஸோ இப்போ பார்த்தா இங்கே விஸ்வநாதன் டாக்டரில் பின்னாடி இதுவாக இருக்குது, அங்கேயும் மகாபிரிவா இருந்திருக்கா. எல்லாத்தையும் பெரியவா தான் பார்த்துட்டு இவனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பரிபூர்ணமாக நம்புகிறார். அதனால் மகாபிரிவா வந்து கைவிடலைன்னு. இப்போ இந்த கடைசியாக இந்த பண்ணதுக்கு நிறைய செலவழிச்சிருக்கார். அதெல்லாம் கஷ்டம் பாவம், ஏன்னா அந்த கஷ்ட காலத்தில் செலவழிக்கணும். கடைசியாக பண்ண இதை வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு அந்த ஹைப்போதாலாமிக் ஹேமர்டோமா அப்படின்றது கேன்சரஸ் டியூமர் வந்து அது பார்த்தாரே. அது வந்து ஒரு 7 mm சைஸ் ஒரு மாஸ் ஒன்று, அது ஒரு இது கட்டி மாதிரி அதை ரிமூவ் பண்ணியிருக்கார் இல்லையா. ஸோ இந்த பெரிய ஆப்ரேஷன் தான் அதனால், ஏன்னா மூளையிலே பண்ண வேண்டியது அது பிரெயினுக்கு பக்கத்தில். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கா. அதுக்கு வந்து ஒரு 11 lakhs வந்து போட்டாராம். அப்புறம் இவர் கொஞ்சம் இவருடைய இதை பார்த்துட்டு ஒரு 50,000 குறைச்சி 10.5 லட்சம் பே பண்ணியிருக்கார். ஆனால் பெரியவா வந்து கைவிடாமல் இவளை காப்பாற்றிருக்கான்னா, மகாபெரிவா ஒரு பாரம்பரியான குடும்பம் பார்த்தா அவள் வந்து கடவுளை நம்பாதவாதானா அப்படின்னா, பெரியவா அப்படியே வந்து உள்ளே வந்து இப்போ இவருக்கு இது பண்ணியிருக்கார். அந்தந்த கர்ம வினை போகும்போது தானே நடக்கும் அப்படிங்கிறது அவரும் சொல்கிறார். ஏன்னா ஜோசியத்தில் இருக்கிறதுனால அவருக்கு மோர் தென் தட் அதில் அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் எனக்கும் நல்ல நேரம், பையனுக்கும் நல்ல இருக்கும்போது பார்த்தா அந்த என்னென்ன டாக்டர் பண்ணுறாளோ அவள் ஃபோன் நம்பரோ, அவன் வந்து எந்த சர்ஜரி பண்ணிட்டானோ அந்த ரூம் நம்பர், அதெல்லாம் பார்த்தா நியூமராலஜி படி ரொம்ப நல்லபடியாக அவனுக்கு நல்லதாகவே கொடுத்துருக்கு, லக்கியானதாக இருக்குது, நல்லபடியாக குழந்தை இருக்கட்டும். அதனால் தமிழரசோட நிஜமான சிரிப்பை பெரியவா கொடுக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா ஃபால்ஸாக சிரித்ததெல்லாம் பெரிய பிரச்சனை பின்னாடி போய் கொடுத்துருக்கோம். இப்போ தமிழரசுக்கு நிஜமான சிரிப்பை அருளிய பெரியவா அப்படியே மகாபெரிவா யாருன்றதை அவர் புரிஞ்சுட்டாரு, நம்மளும் புரிஞ்சுட்டு இருக்கோம். மகாபெரிவா மேலே பக்தி வைப்போம். ஜெய் ஜெய்சங்கர அரசு மகாபெரிய பாதவிச்சரணம், மகாபெரிய பாதவிச்சரணம்.